சென்ட்ரல் ஆரம்பிச்ச அவங்களுடைய இந்த பரிணாமம் வந்துட்டு இன்னைக்கு பரிதாபத்துல வந்து முடிந்திருக்கு. என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? நான் வந்து அதுக்குள்ள இறங்கிட வேண்டியது. என்ன இங்க வரலாறு தெரிஞ்சு போச்சு. வரலாறு தெரிஞ்சிருச்சு உனக்கு. முன்னாடிலாம் இவங்க கிட்ட அதிகமான சொசைட்டி கருத்தை பார்க்க முடியும். இப்போ கணவன் மனைவி, மாமியார் மருமகள் இந்த மாதிரி வந்துட்டு கருத்துக்கள்ல போயிட்டாங்க. ஜாலியா என்டர்டைன்மெண்டா அப்படியே போயிடுறது. கையகட்டு காப்பு குங்குமம் மண்ட ஷேப் ஒரு மாதிரி இருக்கு. வெள்ளை சட்டைக்கு ஜீன்ஸ் பேண்ட். டேய் சில யூடியூப் சேனல்ஸ்லாம் விறுவிறுன்னு வருவாங்க, விறுவிறுன்னு பேசப்படுவாங்க, கிளம்பிடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு அது சரக்கு அரைச்சதே திருப்பி திருப்பி அரைச்சா மக்களுக்கு வந்துட்டு எப்போ மாதிரி தானே அப்படின்ட்டு போயிடுவாங்க. சில பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா போயிட்டு நம்ம ஜோக் பண்ணணுங்கிறதுக்காக கோவமெல்லாம் படுத்தி காட்டுவாங்க. சரியா? அந்த மாதிரிலாம் இல்லாம பரிதாபம் எப்பொழுதுமே அந்த கிராஃப் லெவல்ல பாத்தீங்கன்னா கரெக்டா போவாங்க. லிஸ்ட்ல வந்துருவா. எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் படத்தை பார்த்துட்டே போயிட்டு இருக்கீங்க. செகண்ட் ஹாஃப்னு ஒன்னு இருக்கு. இப்படி போகணும் இல்லனா இப்படி போகணும் பாத்துக்க. அதுவும் எப்பவுமே அப்பளதான் இருப்பாங்க. உங்க மிடில்ல கூட போனதா வரலாறு இல்ல. அதற்கு காரணமே கோபி சுதாகருடைய அந்த ஸ்கிரிப்ட் தான். அதிகபட்சம் அவங்க ஸ்கிரிப்ட் அப்படி எடுத்துக்கிட்டு அந்த டெலிவரி பண்ணக்கூடிய அந்த விதம் இருக்கு பாத்தீங்களா, அது தத்ரூபமா இருக்கும். பாத்தியாரதா சொன்னான்னு வச்சுக்கோங்க. சாமி கேரு சார் அக்க கூடாது அப்படி ரிபல் பண்ணுவானா. அந்த டயலாக்கே சில இடத்துல கோபி பேசுறது கூட பரவாயில்ல, சுதாகர் பேசுற சில டயலாக்லாம் பாத்தீங்கன்னா கடைசியில அப்படி திக்கிட்டு இதாங்க அதாங்க அப்படிம்பாரு.